எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட வேதாகம இடங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில கானானை குறித்து கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கானான் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். இஸ்ரேல் இன்று இஸ்ரேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முன்பாக நம்ம பார்த்தது எல்லாமே இந்த கானான் தேசத்துல இருக்கக்கூடிய இடங்கள், மலைகள் இதை பற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனா இப்போ மொத்தமாகவே இந்த கானான் தேசத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த கானானுடைய அர்த்தத்தை நான் சொல்லியிருந்தேன். இது கீழான பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நிலம், லோலி லேண்ட். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தாழ்மையோடு தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழ வேண்டும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதுக்கப்புறமா இந்த கானானை குறித்து முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு இந்த கானான் தேசம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவருடைய சந்ததிக்கும் கூட இந்த தேசம் சொந்தம் என்பதை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படி வாக்கு பண்ணினத ஆதியாகமம் 15:18 வசனங்கள், ஆதியாகமம் 17:7 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அதை அவங்களுடைய சந்ததிக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது மட்டுமல்ல, உடன்படிக்கையும் செய்கிறார். அப்படின்னா அது நித்திய காலமாய் அந்த தேசம் இஸ்ரவேலருக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறத உணர்த்தும்படியா அவங்களோடு கூட உடன்படிக்கையும் ஆண்டவர் சொல்றாரு. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த கானானை குறித்து சொல்லும் பொழுது, அது விஸ்தாரமான ஒரு தேசம், அதுல பாலும் தேனும் ஓடும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? பாலும் தேனும் ஓடுது அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, பால் மிருக ஜீவன்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒன்று இல்லையா, ஒரு டெய்ரி ப்ராடக்ட். அப்ப மிருக ஜீவன்கள் அங்க பெருகி இருக்கக்கூடிய ஒரு தேசம், அதுதான் அதோட அர்த்தம். ஆடும் மாடும் பெருகி இருக்கும் பொழுது பால் மிகவும் பெருக்கமாக இருக்கும், செழிப்பா இருக்கும். அதே போல தேன் எதை குறிக்கிறது அப்படின்னா, அவங்க டேட்ஸ்ல இருந்தா தேன் எடுப்பாங்க. அதாவது பெருச்சம் பழத்துல இருந்து தேன் எடுக்க முடியும். அப்ப அதிகமாக வெஜிடேஷன், அதாவது மரங்கள் நிறைந்த, அது வளர்ச்சி நிறைந்த ஒரு பிரதேசம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். மிருக ஜீவன்களும் அவர்களுடைய வயல் நிலங்களும் விளைந்திருக்கும், செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த பதத்தை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படிங்கிறது இன்னொன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, செழிப்பு மட்டுமல்ல, பராமரிப்பு நிறைந்த ஒரு தேசம். ஆண்டவர் அந்த தேசத்தை நானே பராமரிப்பேன் பின்னாட்கள்ல சொல்றாரு. அப்ப ஆண்டவர் பராமரிக்கும் பொழுது அதுல குறைவே இல்லாமல் இருக்கும். கனி நிறைந்த ஒரு தேசம். அது வயல் நிலமா இருக்கலாம், மிருக ஜீவன்களா இருக்கலாம், அதுல எல்லாமே கனி நிறைந்திருக்கும். ஒரு ஆசிர்வாதத்தை உணர்த்தக்கூடிய பதம் தான் அந்த பாலும் தேனும். இப்ப மொத்தத்துல கானான் அப்படின்னாவே ஒரு சிறந்த ஆசிர்வாதம், தேவனிடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சிறந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. இப்ப இந்த கானான் பார்க்கும் பொழுது என்னாகமம் 13-14 அதிகாரங்கள்ல பார்க்கும் பொழுது அது கிட்ட நெருங்கிட்டாங்க. வனாந்திரத்துல இருந்து அந்த அநேக இதெல்லாம் கடந்து அவங்க கானானுக்குள்ள நுழைவதற்கு முன்பாக 12 வேவுக்காரர்களை, ஸ்பைஸ், அவங்க உள்ள அனுப்பி பாக்குறாங்க. அதுல 2 பேர் மட்டும்தான் விசுவாசமான ஒரு தகவலை சொல்றாங்க. அதுல என்னாகமம் 14:8 பார்க்கும் பொழுது அங்க சொல்றாங்க, அந்த வந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு அவங்க தெளிவா அதை சொல்றாங்க. ஆனா எல்லாரும் அது நம்பல. போன மத்த 10 பேர் ஒரு தவறான, ஒரு அவிசுவாசமான ஒரு தகவலை கொடுத்ததுனால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அங்க உண்டாகிறது. எல்லாரும் நுழைய முடியல. திரும்ப ஒரு
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிக்காமல் போனதுனால இந்த தேசத்தை நீங்க சுதந்திரிக்க மாட்டீங்க. 40 வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க, வனாந்தரத்திலே சுற்றி வருவீங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த கானான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாலும், அவிசுவாசம் என்ன பண்ணிரும்னா தடுத்துரும் அத. நம் தேவன் பக்கத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர்ட்ட எந்த தவறும் இல்ல. இங்க பிரச்சனையெல்லாம் சுதந்திரிக்க போகிற நம்மளிடத்துலதான். அப்ப இந்த வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரே, அப்ப அது எப்ப வேணா நிறைவேறும் அப்படி கிடையாது. விசுவாசத்தின்படிதான் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதும், அது எவ்வளவு சீக்கிரமா சுதந்திரிக்கிறோங்கிறதும் இந்த விசுவாசத்தை பொறுத்ததுதான். விசுவாசம் கம்மியா இருக்கும் பொழுது அதை சுதந்திரிக்கிற அந்த டைம் காலமும் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் நீட்டிக்கப்பட்டுட்டே போகும். இது இந்த கானானை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். இப்ப அந்த கானானுக்குள்ள நுழைவதற்கு முன்பாக யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா 1:8, 9 நம்ம பார்க்கும் பொழுது, இல்ல யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-9 வரைக்குமே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தைரியமா இரு, நீ திகையாத, நீ கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலும் நீ அதுல தியானமா இரு, அதுல சொல்லி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இரு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள நுழைவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதும் கீழ்ப்படிவதும் மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தேவன் வாக்குகளை கொடுக்கிறார். தனிப்பட்ட விதத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் அதை நிறைவேறுவதற்காக அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோமா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசம் நிறைந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். மறுபடியும் நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. விசுவாசம் நிறைந்த கீழ்ப்படிதல் தான் வெற்றியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். விக்டரி கம்ஸ் த்ரூ ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கானான் சுதந்திரிப்பதற்காக இங்க சில யுத்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருந்தது. கானானுக்கு முன்னாடி முதல்ல அவங்க ஜெயிக்க வேண்டியது எரிகோ பட்டணமாக இருந்தது. இதை பற்றி யோசுவா 6 நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த யுத்தத்தை நடத்தினவரும் அதுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான். இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் சொன்னபடி செய்துட்டே போனாங்க. 6 நாளும் மௌனமாக அதை சுற்றி வரணும். 7ஆவது நாள் 7 முறை அதை மௌனமாக சுற்றி வரணும். கர்த்தர் சொல்லும் போது மட்டும்தான் ஆர்ப்பரிக்க வேண்டும். இத ஆண்டவர் சொன்னதை மட்டும் அவங்க செய்ததுனால எளிதாக அதை சுதந்திரித்து கொண்டாங்க. எரிகோவை ஜெயித்தார்கள், மேற்கொண்டாங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா நம்மளுடைய எஃபர்ட் மட்டும் இங்க பத்தாது. தேவன் என்ன பண்ணணும், நமக்கு பலனை தர வேண்டும். தேவன் நம்ம முன்பாக செல்ல வேண்டும், வெற்றியை தர வேண்டும். இதுதான் இந்த கானான் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று. அதே போல இந்த கானான் எதை குறிக்கிறது அப்படின்னா இளைப்பாறுதலை குறிக்கக்கூடியதா இருக்கு. இவ்வளவு வருஷம் நடந்து திரிந்து சொந்தமா இடம் இல்லாம அப்படியே பிரயாணப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தேசத்துக்குள்ள அங்க சுகமாக ஆண்டவர் தங்கி இருக்க பண்ணுகிறார். யோசுவா 21:45 பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் இல்லையா? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொல்லி இருந்த வார்த்தை எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடிச்சிட்டாராம். அதுல ஒண்ணு கூட கீழே விழவே இல்லை, தவறி போகவே இல்லை. ஐயோ என்னால நிறைவேற்ற முடியலையே அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை.
அப்ப கானான் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பரிபூரணமான தேவனுடைய சித்தம் நிறைவேறுதலையும் ஆஹ் தாமதம் இல்லாமல் நிறைவேறுவதையும் காண்பிக்கிறது. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, விசுவாசத்தின் மூலமாக தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரோடு பிரயாணம் பண்ணுகிறோமோ, அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ரெஸ்ட், இளைப்பாறுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. வெளி உலகத்துல மற்ற ஆசீர்வாதங்கள்ல நம்ம கண்ணை வைத்து விட்டோம் அப்படின்னா இந்த இளைப்பாறுதலை இழந்து போயிடுவோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காரியங்கள்ல திசை திருப்பப்படுகிறோம். நம்ம வேலை நல்ல கரெக்டா நம்ம வேலை பார்த்து நம்ம சம்பாதிச்சா நம்மளுக்கு அந்த இளைப்பாறுதல் இருக்கும், எந்த விதமான கஷ்டம் கடினம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு நிறைய நேரம் தப்பு கணக்கு போடுறோம். இந்த கானான் நமக்கு உணர்த்தக்கூடிய இன்னொரு ஒரு காரியம் என்ன தெரியுமா? டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். தேவனை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஆஹ் இந்த கானான் தேசம் நமக்கு உணர்த்துகிறது. உபாகமம் 8:7 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்து ரொம்ப விரிவாக மோசே மூலமாக சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது கானான் தேசம் எகிப்து மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எகிப்தும் கானானுக்கும் கொஞ்சம் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஆவிக்குரிய அர்த்தத்துல ஞானார்த்தத்துல பார்க்கும் பொழுது எகிப்து உலகத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. எகிப்திலையும் அவங்க நல்லா தான் இருந்தாங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நாங்க அங்க கீரை சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோம், வெள்ளரி காய்களை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க கானானுக்கு அது நிகரே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆனா இந்த தேசம் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அப்ப மழையை வருஷிக்க பண்ணக்கூடியவர் யாரு? கர்த்தர் மட்டும்தான். அப்ப ஆண்டவரை முழுவதுமாக இஸ்ரவேலர் சார்ந்திருந்தால் மட்டுமே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியுங்கிறத மிக தெளிவாக ஆண்டவர் நாங்க தேசத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாகவே மோசே மூலமா சொல்லிடுறாரு. இப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ரொம்ப நல்லா தெரிந்து கொள்ளணும். நான் கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லா தானே இருந்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தானே இருந்தேன், நல்ல வேலை பார்த்தனே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கும் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் கொஞ்சம் கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. எகிப்துல மீனை சாப்பிட்டாலும் கீரையை சாப்பிட்டாலும் அதுல ஒரு நிம்மதியே கிடையாது. அதுல விடுதலை கிடையாது. அதுல ஒரு அதிகாரம் கிடையாது. ஆனா கானானுக்குள்ள இஸ்ரவேலர் வந்த உடனே அவங்கதான் அந்த தேசத்தின் ராஜாக்கள். அவங்களுக்கு முழுவதும் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணின இவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் விடுதலையா அதுல அவங்கள வாழும்படி வைத்தார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும். இந்த காலை வேளையில இந்த ஒரு சிந்தனையோடு கூட முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல
ஆசீர்வாதங்கள்ல நீங்க முழுமையாக கர்த்தரை சார்ந்திருக்கீங்களா? இல்ல ஆசீர்வாதம் வந்த பிறகு கர்த்தரை மறந்து விடுகிறீங்களா? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர், ஆவிக்குரிய ஆபத்து இதுல மறைந்து இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு, லகு உண்டான பிறகு, நம்மளுக்கு சில நெருக்கங்கள் இருக்கும்போது ஆண்டவரை சார்ந்திருந்ததை விட, நெருக்கங்கள் இல்லாதப்ப ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போயிடுறோம். நமக்கு எல்லாம் பீஸ்ஃபுல்லா சமாதானமா இருக்கிறப்ப ஆண்டவரை தேடுகிறது குறைகிறது. சபை கூடி வருதல், நம்மளுடைய ஐக்கியங்கள் குறைவுபடுகிறது. இது ஒரு எச்சரிப்பு. கவனமாக இதுல இருப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் தெரியும், அதை நிறுத்தவும் அவருக்கு தெரியும். அவரை முழுமையாய் சார்ந்திருப்பது மிக மிக அவசியம். காலை வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, கானான் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று, விசுவாசத்தின் மூலமாகவே நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். 2, முழுவதுமாக உண்மையை சார்ந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதப்பா. அநேக வேளையில உண்மை விட்டு பிரிந்து எங்கள் இஷ்டத்திற்கு நாங்க செய்ய வேண்டும் என்று நினைத்து விடுகிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. உண்மையே முழுவதுமாய் சார்ந்திருக்க கிருபை தாரும். நீர் எங்களை விசாரிக்கிற கர்த்தர், எங்களை போஷிக்கிற கர்த்தர், எங்களை நடத்துகிற கர்த்தர், ஒரு நாளும் கைவிடாதவர். யோசுவா 21:45 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீர் அப்பா கானானை குறித்து இஸ்ரவேலை குறித்து சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நீர் நிறைவேற்றினீர். அதுல ஒன்று கூட தவறி போகவில்லை. எங்களுடைய நம்பிக்கை மனிதன் மேலேயோ, எங்கள் வேலை மேலேயோ, எங்களுடைய பிரயாசம், எங்கள் பலத்தின் மேலேயோ ஒரு நாளும் வந்துவிடவே கூடாதுப்பா. அவைகள் மேல எங்க கண்கள் போய்விடவும் கூடாது. எங்களை காத்தருளும். இந்த ஆவிக்குரிய ஆபத்திலிருந்து எங்களை காத்தருளும். இன்றையிலிருந்து உண்மையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தாரும். முற்றிலும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை கர்த்தர் உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடு.